ஏற்காடு போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் ஏற்காடு போயிட்டு இறங்குனதும் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம் கிட்ஸ் வச்சுட்டு. ஏன்னா நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம்தான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த போட் ஹவுஸ் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் இருந்தோம் அதுக்கு நியர்பை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டோம். இப்போ பாப்பா உட்காந்துட்ருக்காங்க இல்லைங்களா. இது வந்து நாங்கள் ஹேர்பின் பேண்டுக்கு மேலே போகும்போது ஒரு கோவில் இருந்தது. அங்கே பாப்பா குறைச்சி கிளிப்ஸ் நிறைய எடுத்தோம். அப்புறம் போட்டிங் போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாரிப்பட வில்லன் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் தனுஷ் மூவியோட மாடிப்பட வில்லன். அவருக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, அதனால் ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டாங்க அவங்க கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பீகோ பார்க்கோட அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆஸ்ட்ரிச் பேர்ட்ஸ், அது வந்து நாங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க, ஃபீட் பண்ணோம். அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தோம். இது வந்து அந்த பீகோ பார்க்கில் நாங்கள் நிறைய பேர்ட்ஸ் ஆஸ்ட்ரிச் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கான வியூஸ் தான் இது. இந்த ஆஸ்ட்ரிச் பேர்டுக்கு வந்து ஃபீட் பண்ண கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்கை பாக்ஸ் ஜிப்லைன் மியூசியம் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த சீசன் பார்த்து போனோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ அக்டோபர் டு மார்ச் வந்து நல்ல சீசன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை செப்டம்பர்லாம் கொஞ்சம் மழையாக இருக்கும். ஏப்ரல் ஜூன்லாம் ஹாட்டாக இருக்கும். ஹாட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம மேலே, அதாவது மலை மேலே போக ஹேர்பின் பெண்டுக்கு போக நல்லா கூலாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த கிராமத்தில் இருக்காங்க இல்லைங்களா, சின்ன சின்ன வீடு, இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சின்னதாக தெரியும். இது உள்ள ஒரு கிராமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான வியூ பாயிண்ட்ஸ் இதில் பைனாகுலர் வச்சுருப்பாங்க, அதில் பார்த்தா தெரியும். இது வந்து பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு போன ஒரு பாப்பி ஹில்ஸுன்ற அட்வென்ச்சர் பார்க் தான் இது. இங்கே நிறைய கிட்ஸ்க்கான விளையாடுறதுக்கு நிறையா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த பீகோ பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் நம்ம ஃபீட் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுக்குள்ளே ஒன்று பேர்ட்ஸ்லாம் தனியாக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து போகிறதுக்குன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்து சேட்டை பண்ணுமா, அதனால் செயின்லாம் கூட கழட்டி வச்சுட்டு போக சொல்கிறாங்க. நானும் குட்டி வெளியே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் உங்கள் டாடி மட்டும் போயிருந்தாங்க உள்ளே. என்னோடய குட்டி 8 மந்த், அதனால் நான் வச்சுட்டு வெளியே இருந்தேன். பாப்பாவும் டாடியும் போயிட்டு உள்ளே நிறைய கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோட கிளிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. நிறைய நம்ம நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். தலையில் ஷோல்டர் மேலே உட்காந்துட்டு ஒரு காட்டியிருப்பேன் பாருங்கள். இதில் பார்க்குற வியூ செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா அந்த பீகோ பார்க்கோட பேர்ட் அது உள்ளே போகிறேன் நான் டாடி கூட நீட்டு போனாங்க. அவங்களும் பேர்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இங்கே ஒரு பேர்ட் பார்த்ததும் நின்றுட்டாங்க. அந்த பேர்ட்ஸ் கிட்டே போய் விளையாட ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்குன்னு தனியாக நிறையாவும் இருக்குது. அதில் நம்ம பாருங்கள் பேர்ட்ஸ் கிட்டே போகிறாங்க. வெதரை நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகும்போதே அந்த கண்டிப்பாக அந்த சூப்பராக இருக்கும் அந்த கிளைமேட்லாம் பார்க்க. இந்த மரம் இதெல்லாமே நேச்சுரலாக செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த பாப்பி ஹில்ஸோட அட்வென்ச்சர் பார்க்கு இங்கே நிறைய இந்த ஜிப் லைன் இது போலாம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய இந்த ஸ்கை வாக்கு, அதில் கிளாஸ் பிரிட்ஜ்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஸ்கை பார்க்கில். நாங்கள் போனப்போ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணா பார்க், கிளியூர் ஃபால்ஸ். நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் ஃபால்ஸ்லாம் எதுவும் போகலை. பஞ்சி ஜம்பிங் இது போல் நிறையா இருக்குங்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா போட்டிங் முடிச்சுட்டு அண்ணா பார்க் போனோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் நிறைய பார்க்லாம் கூட இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன், கிளியூர் ஃபால்ஸ் இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. நாங்கள் அங்கெல்லாம் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வந்திருக்கு. டிரைவ் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் இருந்தாலும் சில்லுன்னு நல்லா காற்று இருக்கும். அதாவது எல்லா டைம்லேயும் வெயில் இருக்காது. அந்த பார்த்திங்கன்னா அது குறிப்பிட்ட அந்த ஏப்ரல் டு ஜூன் அந்த டைமில் இருக்கும். மற்ற டைம்லாம் நல்லாயிருக்கும். அக்டோபர் டு மார்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நல்ல ஒரு மந்த் இது போகிறதுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த பக்கோடா பாயிண்ட் வியூ. குட்டி குட்டி வீடெல்லாம் இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா? இது உள்ள ஒரு கிராமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அழகாக தெரியும் இது. இந்த பைனாக்குலர் வச்சுருப்பாங்க உள்ளே. அது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.